ஜூலியட்டின் திருமண ஏற்பாடு. ரோமியோவும் ஜூலியட்டும் காதலித்தனர். அவர்களின் திருமணம் எப்படி நடந்தது? வாருங்கள் பார்க்கலாம். ஜூலியட்டின் தாதிப்பெண் ரோமியோவை சந்திக்கிறாள். உங்களுடன் தனிமையில் நான் பேச வேண்டும் என்கிறாள் தாதி. வாருங்கள் பேசுவோம் என்கிறான் ரோமியோ. எங்கள் சின்ன எஜமானி மிகவும் பண்பான இளம்பெண். அவள் மிகவும் சந்தோஷமான நல்ல பெண் ஐயா. அவளிடம் எந்த விளையாட்டும் வேண்டாம் ஐயா என்கிறாள் தாதி. நான் உண்மையாகவே அவளை நேசிக்கிறேன். ஃபாதர் லாரன்ஸ் அறைக்கு இன்று மதியம் எப்படியாவது என்னை திருமணம் செய்து கொள்ள அவளை வரச் சொல்லுங்கள் என்கிறான் ரோமியோ. இன்று மதியம்தானே, அவள் அங்கு வருவாள் என்கிறாள் தாதி. மதில் சுவர் அருகே என் நாட்கள் இப்போதிருந்தே துணையாக இருப்பார்கள். நம்பிக்கையாக இரு. என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று உன் இளம் எஜமானிடம் கூறு என்கிறான் ரோமியோ. சொர்க்கத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. உங்கள் ஆட்கள் நம்பகமானவர்கள் தானே என்கிறாள் தாதி. என் நாட்கள் இரும்பை போல உறுதியானவர்கள், உண்மையானவர்கள் என்கிறான் ரோமியோ. என் சின்ன எஜமானி ரொம்பவும் இனிமையான பெண் ஐயா. ஐயா நான் வருகிறேன் என்கிறாள் தாதி. காட்சி மாற்றம். கேப்புலெட்டின் மாளிகை தோட்டம். 9 மணிக்கு அனுப்பிய தாதியை இன்னும் காணவில்லையே. நினைவுகள் காதலின் தூதுவர்கள். சூரியனின் கதிர்களை விட 10 மடங்கு வேகமாக பரப்பவை. சூரியன் உச்சிக்கு வந்து விட்டான். கடவுளே, இதோ வந்து விட்டாள். தேனை விட இனிப்பான தாதியே, என்ன செய்தி? அவரை பார்த்தீர்களா என்கிறாள் ஜூலியட். ஆமாம், அம்மா எங்கே என்கிறாள் தாதி. அம்மாவை ஏன் தேடுகிறாய்? ரோமியோ என்ன சொன்னார் என்கிறாள் ஜூலி. இன்றைக்கே நீ கிளம்ப முடியுமா என்கிறாள் தாதி. முடியும் என்கிறாள் ஜூலியட். முடியுமென்றால் உடனே ஃபாதர் லாரன்ஸின் இருப்பிடம் செல். அங்கே ஒரு மனைவிக்காக ஒரு கணவன் காத்திருக்கிறார். உன் கன்னங்களின் சிவப்பை நான் பார்க்கிறேன். உடனே தேவாலயம் செல். நான் போய் ஓர் ஏணியை எடுத்து வருகிறேன். இருட்டியதும் உன் காதல் ஏணியில் ஏறி வர வேண்டும். நீ ஃபாதரின் அறைக்கு செல். ஃபாதர் லாரன்ஸின் அறை. புண்ணிய காரியத்தில் சொர்க்கம் புன்னகை புரியட்டும் என்கிறார் லாரன்ஸ். அவளை அழையுங்கள் என்கிறான் ரோமியோ. மென்பாதங்கள் கொண்ட சீமாட்டி வருகிறார் என்கிறார் ஃபாதர் லாரன்ஸ். வணக்கம் ஃபாதர் என்கிறாள் ஜூலியட். மகளே, நம் இருவருக்கும் ரோமியோ நன்றி கூறுவார். இங்கிருந்து நீங்கள் செல்லும்போது தனியாக இல்லாமல் இந்த புனித தேவாலயம் உங்களை ஒன்றாக்குகிறது. இருமனம் கலந்தது, திருமணம் முடிந்தது. அடுத்து என்ன நடந்தது? இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய ரோமியோ ஜூலியட் பாகம் 2 ரகசிய திருமணம் முழு காணொலி பாருங்கள். வணக்கம்.